இந்த நாகரிகம் உங்களுக்கு புரியல திரு தனியரசு? ஐயா இப்ப இல்ல எளிய மக்களுக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசுனா என்ன தெரியும்? ஒன்றிய அரசை யார், எந்த கட்சி ஆளுகிறது? பாஜக. தெரியாதா? பாஜகவின் கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன, லட்சியங்கள் என்னங்கிறது எங்க பேராசிரியர் தெரியாதா? விஜய்க்கு தெரியாதா? ஓகே, பேராசிரியர் என்ன தெரியாதுங்களா? எங்க முஸ்தபாவுக்கு அந்த நல்ல உணர்வு இருக்கலாம். பாஜக அப்படி இல்லையே. திரு பிரகாஷ் கிட்ட கேட்கலாம். இந்த முத்திரை அநேகமா விஜய் மேல வரக்கூடிய நாட்கள்ல திரு தனியரசு போல நிறைய பேர் முத்திரை குத்த பார்ப்போம். பிஜேபி பின்னாடி இருக்கு, பிஜேபி சாஃப்டா இருக்காரு, இந்த Y+ செக்யூரிட்டிக்கெல்லாம் Y செக்யூரிட்டிக்கெல்லாம் பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கு. இதெல்லாம் நீண்ட காலமா பத்திரிகை துறையில இருக்கிற உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் வேற கால்குலேஷன்ல கொடுக்கறதுன்னு இல்லையா? எல்லாம் வேற கால்குலேஷன்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஒவ்வொரு மாநிலத்திலையும், பீகார்லேயும் மகாராஷ்டிராலையும் பல இடங்கள்லையும் இந்த மாதிரி செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் கொடுக்கறது எதிர்காலத்தில் பாஜகவுக்கு சாதகமாக தான் போகுது. நான் ஒரே ஒரு கேள்வி பேராசிரியர்கிட்ட கேட்குறேன். ராகுல் காந்திக்கு Z பிரிவு விலக்கப்படுகிறது, Z பிரிவு பாதுகாப்பு விலக்கப்படுகிறது. ராகுல் காந்தியுடைய தந்தை ராஜீவ் காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ராகுல் காந்திக்கு Z பிரிவு விலக்கப்படுகிறது. அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பல தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத த்ரெட் பர்செப்ஷன் இன்னும் அரசியலுக்கே வராத விஜய்க்கு எப்படி வருது? விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு த்ரெட் பர்செப்ஷன் எப்படி வருது? கங்கனா ரணாவத் சொன்னீங்க, தமிழகத்தில் சுப்பிரமணியம் சாமி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ Z அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. என்னோட புரிதல் ஜஸ்ட் பிளேஸ் தி ஃபேக்ட்ஸ் ரைட். அவருக்கு எஸ்பிஜி தானே குறைச்சாங்க, Z குறைச்சிருக்காங்களா? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருந்தது. அதான் எஸ்பிஜி இஸ் ஈக்குவல் டு Z. நோ எஸ்பிஜி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் எஸ்பிஜி தான் குறைச்சாங்க நினைக்கிறேன். குறைச்சிருக்காங்க. அது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்டாவே கொண்டு வந்தாங்க. எஸ்பிஜி வாட் எவர் மேபி, பட் த்ரெட் பர்செப்ஷன்ல இருந்து Zன்றது ஒரு பெரிய பர்செப்ஷன், பெரிய பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு இல்ல, ஒரு கௌரவத்துக்காக, அரசியல் கணக்குக்காகங்கறீங்களா? ஆடம்பரத்துக்காக சலுகை விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை. அவருக்குரிய த்ரெட் பர்செப்ஷனை விட அவருக்குரிய த்ரெட் பர்செப்ஷனை விட விஜய்க்கு ஒன்றும் அதிகமான த்ரெட் பர்செப்ஷனே இல்லையே. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் விஜய்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களா? நான் இயல்பா பத்திரிகையாளர் சொல்லி சீமானுக்கு த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு. சீமானுக்கு அதிகமான த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு. அவங்க வீடு வரைக்கும் முற்றுகைக்கு போறாங்க. சீமான் பல கான்ட்ரோவர்சியான விஷயங்களை அவர் பேசி, அவருக்கு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க பிரகாஷ் சார்? கிடையாது இல்ல, அவருக்கு கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிஜேபி பி டீம்னு சொல்லுவீங்க. ஆமா, அது வேற. ஆனா கொடுக்கலையே, அவருக்கு கொடுக்கலையே. பிஜேபி பி டீம் தான். அவர் பெரியார் எதிர்க்கிறது பல கருத்தியல்கள்ல ஒரு பிஜேபி பி டீம் தான். அது வேற கதை. ஆனா உண்மையான பிஜேபி பி டீமா இருக்கிறத விட RSS தமிழகத்துல எதிர்கால முதலீடா விஜய பாக்குறாங்க. RSS அது ரஜினிகாந்த் போனதுல இருந்து அந்த விஷயங்கள் அவங்க கண்டினியூஸா பாக்குறாங்க. விஜய் ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் சார். பெரியார கொண்டாடுறாரு சார். தன்னுடைய கொள்கை ஆசானா பெரியார வச்சிருக்கார் சார். கொள்கை தலைவர் பெரியார். நீங்க என்ன RSSன்றீங்க? ஆமா சார், முன்னாடி சீமான் கூட தான் சார் பெரியார பெரிய கொள்கை ஆசானா வச்சிருந்தாரு. இன்னைக்கு சீமான் எங்க இருக்காரு, பெரியார் எங்க இருக்காரு? ரெண்டு பேரும் வேறுபடலையா? சீமானை விட பெரியார் கொள்கை. நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை ஆசான்னு சொல்ல அவர் கடந்த காலத்துல திராவிட இயக்கத்துல இருந்த போது சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜய் ஒரு பெரியாரிய பாதையில போறாரு அப்படிங்கும் போது அவர் நீங்க RSSன்றீங்களா? என்ன கணக்கு? இல்ல சார், சீமானை விட பெரியாரிய பாதையில யார் சார் போக முடியும்? சீமானை விட பெரியாரிய பாதையில பெரிய அளவுக்கு டிராவல் ஆனவங்களே கிடையாது சார். பெரியார் கொளத்தூர் மணி ஆகட்டும், கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாரும் தூக்கி பிடிச்சு கொண்டாடி அவங்களோட மேடைகள்ல வச்சு கொண்டாடி கருப்பு சட்டை போட்டு பெரியார் அவருடைய ப்ரீவியஸ் அவதார். இன்னைக்கு அதை ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி RSS இருக்குங்கிறீங்க. பகிரங்க அதிரடியான அபாண்டமான கம்ப்ளீட்டா
பேராசிரியர் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் முன்னாடி பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க RSS பேராசிரியர் ரொம்ப சுருக்குமா? நான் திரு முஸ்தபா விரிவாகணும். இல்ல சார், இது ஒரு அபாண்டம் சுமத்துறாங்க. இதை நான் முற்றிலுமாக தமிழக வெற்றி கழகம் ஐயாவுடைய கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இது கௌரவத்திற்காகவோ அல்லது எதிர்கால அரசியல் கணக்குகளுக்காகவோ இந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. எங்க தலைவர் இது போன்ற பாதுகாப்பு அவர் விரும்பவும் இல்லை. அவர் தனியாக வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு வரக்கூடிய அப்ப நிராகரிக்க சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நிராகரிக்க முடியாது. ஏன்னா அந்த இது போன்ற ஒரு அச்சத்தில் இருப்பதாக காவல்துறை இதை ஒன்றிய அரசு இதை வந்து உணர்ந்திருக்கலாம். இது போன்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லுங்க. காவல்துறை ஒரு ரிப்போர்ட், ஒரு எஃப்ஐஆர், ஒரு ரிப்போர்ட், ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட், இது ஏதாவது காட்டுங்க. தமிழக காவல்துறையுடைய ஸ்டேட் காவல்துறையை கன்சல்ட் பண்ணவே இல்லையே. இதுல மாநில காவல்துறையே கேட்கலையே. மாநில காவல்துறை பாதுகாப்பு அச்சம் மாநில காவல்துறையை கேட்டிருப்பாரு. மாநில அரசு கொடுத்திருக்கணும், கொடுக்க தவறிடுச்சு அப்படிங்கிறார். மாநில அரசுக்கு தெரியலையா அவருக்கு எந்த த்ரெட் இல்லைன்னு தெரியல. மாநில அரசு கிட்ட கேட்கலையே. ஓகே, திரு முஸ்தபா, எத்தனை பிஜேபி ஒரு RSS கணக்கு இருக்கு. நீங்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருப்பீங்க. உங்களோட பார்வையை மாத்திருக்கீங்க. திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யார் பார்ட்டி ஆரம்பிச்சாலும் RSS கணக்கு, பிஜேபி கணக்கு, பி டீமு, ஏ டீமு, சி டீமு. என்னன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை வந்து எப்படி பூச்சாண்டி காமிச்சு நம்ம வந்து பெறலாம் அப்படின்ற முத்திரையை யார் மேலே குத்தலான்றது திமுகவோட தொடர்கதை சார். இந்த பாதுகாப்பு என்பது இப்போ கிடையாது சார். அந்த காலத்தில் யானை படையாக இருந்துச்சு, நடுவில் பூனை படையாக மாறிச்சு. இன்றைக்கி YZ, Y+ இப்படி கொண்டு போகிறாங்க. இந்த பாதுகாப்பு வந்து தேவையா? அண்ணன் தனியார் சொல்கிற மாதிரி ஏன் அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வராரு, பறந்து வராரு. விஜயகாந்த் கூட தான் 2 துப்பாக்கி எடுத்து வந்தார். ரோட்டில் அப்படிலாம் எடுத்து வர முடியாது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியை ஓப்பன் பண்ணி மக்கள் மன்றத்தில் இறங்கி நான் வந்து தேர்தல் களத்தில் நிற்க போறேன்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பு தேவையா இல்லையா? பாதுகாப்பை இழந்ததற்கு அண்ணன் சொன்னார்ல, வெக்கப்படணும், வேதனைப்படணும். தமிழ்நாடு அரசாங்கம் வெக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆம்ஸ்டாங் பட்ட பகல்ல வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு பார்ட்டியோட லீடர். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருக்கு. குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க, பெண்களை தயவு செய்து எடுவர் மறிக்காதீங்க. நான் நீங்க எல்லாம் பேசும்போது நான் பேசவே இல்லை, அமைதியா நான் கேட்டிருந்தேன். அண்ணன் தனியார் அண்ணனை மதிக்கிறேன், பிரகாஷ் அண்ணனை மதிக்கிறேன், பேராசிரியர் மதிக்கிறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தமிழக களத்துல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன் சார், விஜய் ஐயா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். விஜய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு YZ, X, Y+ கேட்கல சார். விஜய் என்னன்னு கேட்டீங்கன்னா இமிகிரேஷன் பியூரோவும் இன்டெலிஜென்ஸும் தமிழ்நாட்டில் விஜய் ஒரு பெரிய இயக்கமாக உருவாயிட்டார். தமிழக அரசியல் களத்தில் பிளே கிரவுண்ட்ல விஜயா திமுக என்ற களம் வந்து விட்டது. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு வேணும்னு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை விட்டு நான் கடந்து போறேன். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க சார். அதிமுகல கூட விமர்சனம் செஞ்சிருக்காங்க. பிஜேபி தங்களுக்கு கட்டுப்பாடு. அதான் சார், அவங்க இன்னொரு விமர்சனம் என்னன்னா அவரை கண்காணிக்க பாக்குறது. பிஜேபியை சாப்பாடு மாதிரி வச்சுக்கிறவங்க விமர்சனம் பண்ணா என்ன? மோடி டேடின்னு சொன்னவங்க, மோடி கூட இருந்தவர்கள், மோடி சொன்னவன போய் உட்கார்ந்தவர்கள், மோடி கூட கூட்டணி வைத்தவர்கள், மோடியை விமர்சிக்காதவர்கள், மோடியோட கூட இருக்கிறவங்க ஆம்பளையான்னு கேட்டு கூட கம்முன்னு இருந்தவர்கள், எஸ்.வி. சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தவர்கள், அவங்க சொல்றதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க முடியாது சார். சொல்றாரு சீமானண்ணன் பெரியாரை பேசும்போது ஏன் வந்து மோடியோட உடனே இதில் ஒரு சின்ன குறுக்கீடு. திரு பிரகாஷ் கேட்ட உங்கள்கிட்ட வரை யூ கேன் திரு KP முனுசாமி கூட இதை விமர்சிக்கிறாரு. என்ன கணக்கு வந்து பிஜேபி கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்றாரு, அலையன்ஸ்குள்ள கொண்டு வர முயற்சிக்குது அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் விமர்சிக்காத அதிமுக கூட சொல்லுது. அது என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.